உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். பிராமரி பிராணாயாமம். பிராமரி பிராணாயாமம் என்பது தேனி மூச்சு பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது. இது மனதை அமைதிப்படுத்தவும் அழுத்தத்தை குறைக்கவும் மிகவும் பயனுள்ள ஒரு யோகா பயிற்சியாகும். இதை செய்யும் முறை மற்றும் அதன் பலன்களை பார்க்கலாம். செய்யும் முறை: முதுகெலும்பு நேராக இருக்கும்படி தரை விரிப்பில் அல்லது நாற்காலியில் வசதியாக அமர்ந்து கொள்ளவும். கண்களை மூடிக்கொள்ளவும். 2 கட்டை விரல்களால் காதுகளின் மடல்களை மூடிக்கொள்ளவும். ஆள்காட்டி விரல்களை கண்களின் மேல் மென்மையாக வைக்கவும். நடுவிரல்களை மூக்கின் இருபுறமும், மோதிர விரலை உதட்டிற்கு மேலேயும், சிறு விரலை உதட்டிற்கு கீழேயும் வைக்கவும். மூக்கின் வழியாக ஆழமாக மூச்சை உள்ளிழுக்கவும். மூச்சை மெதுவாக வெளியே விடும்போது தொண்டையிலிருந்து ஒரு பெண் தேனீயைப் போல என்று ரீங்காரமிடும் ஒலியை எழுப்பவும். இந்த ஒலியினால் ஏற்படும் அதிர்வுகளை உங்கள் தலை மற்றும் மூளைப்பகுதியில் உணர முயற்சிக்கவும். இதேபோல் 5 முதல் 10 முறை தொடர்ந்து செய்யலாம். முக்கிய பலன்கள்: மன அழுத்தம் குறையும், கோபம், பதற்றம் மற்றும் கவலை ஆகியவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் அளிக்கிறது. தூக்கமின்மை: தூங்குவதற்கு முன் இதை செய்வதால் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். ஞாபக சக்தி: மூளை செல்களை தூண்டி கவனிப்பு திறனையும் நினைவாற்றலையும் அதிகரிக்கிறது. இரத்த அழுத்தம்: உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. தைராய்டு: தொண்டையில் ஏற்படும் அதிர்வுகள் தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை சீராக்க உதவும். காது கேட்கும் தன்மையை அதிகரிக்கும். கவனிக்க வேண்டியவை: காதுகளில் தொற்று இருப்பவர்கள் இந்த பயிற்சியை தவிர்க்க வேண்டும். மிகவும் பலமாக அழுத்தி செய்யக்கூடாது. மென்மையாக செய்ய வேண்டும். வெறும் வயிற்றில் அல்லது உணவு உண்டு 3 மணி நேரத்திற்கு பின் செய்வது சிறந்தது. இந்த பயிற்சியினை தொடர்ந்து உங்களால் முடியும் அளவிலாவது மெதுவாக, ஆறுதலாக, அமைதியாக, அவசரப்படாமல் உணர்வு பூர்வமாக அனுபவித்து பயன்பெறுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மீண்டும் இன்னும் ஒரு யோகாசன பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறும் நான் தர்ஜினி சண்முகநாதன். வணக்கம் உறவுகளே.